காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற காஞ்சி மாமுனிவர் உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கே காஞ்சிபுரத்திற்கு போய் அவரை நாம் தரிசித்து விட்டு வந்தோம். அவர் இந்தியா முழுக்க பாத யாத்திரை போகிற பொழுதெல்லாம் அவரை அங்கே போய் நாம் பார்த்து விட்டு வந்தோம். அப்படி நாம் அடிக்கடி சந்தித்த நபரை, நம்முடைய இல்லத்தில் ஒருவரை அடிக்கடி நம்மை பார்த்து கொண்டிருந்த போது அவர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கும் அவர் காஞ்சிபுரத்திலே அதிஷ்டானத்திலே நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நான் இருக்கேன் என்று கையை தூக்கி நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காஞ்சி மாமுனிவருக்கு எத்தனையோ கோவில்கள் தமிழகத்திலே, உலகம் முழுக்க அமெரிக்காவிலே இருக்கிறது. சமீபத்திலே கூட நம்முடைய கணேஷ் சர்மாஜி அவர்கள் மயிலாப்பூரிலே அங்கே ஒரு பெரிய திருத்தலத்தை மகா பெரியவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். ஒரு அழகான ஒரு திருத்தலம். எங்கு பார்த்தாலும் மகா பெரியவா அந்த முன்னாடி இருந்த சன்னியாசிகள் சங்கராச்சாரியாருடைய புகைப்படத்தோடு ரொம்ப அழகாக தினந்தோறும் அங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் ஜிஆர் மாமா அவர்கள் நங்கநல்லூரிலே பெரிவாளுக்காக ஒரு பெரிய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். நங்கநல்லூரிலே என்று ஒவ்வொரு ஊரிலையுமே ஒரு சின்ன திருக்கோவில்கள் அங்காங்கே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீப காலமாக மகா பெரியவரும் ஷீரடி சாய்பாபா அவர்களும் மிகப்பெரிய விஸ்வரூபம் எங்கு பார்த்தாலும் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மதுரையிலே சொக்கிகுளத்திலே காஞ்சி சங்கர மடம் இருக்கிறது. அங்கே பெரியவா விக்கிரகம் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் மகா பெரிவாளுக்கென்று ஒரு தனி கோவில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, எப்படி பூசலார் நாயனார் மனதிலே கோவில் எழுப்பினார், மன்னன் கோவில் எழுப்பினாலும் அங்கே போகாமல் சிவபெருமான் பூசலார் நாயனார் மனதிலே எழுப்பிய கோவில் கும்பாபிஷேகத்திற்கு போனாரோ, அதே போல பூசலார் நாயனராக என்னுடைய முயற்சி, என்னுடைய என்று சொல்லக்கூடாது, பெரியவா அனுகிரகத்தாலே இன்றைக்கு அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் அழகர் கோவில் தெப்பக்குளம் இருக்கிற பகுதிக்கு எதிர்வே அரசு பள்ளிக்கு அருகே மகா பெரிவாளுக்கு ஒரு திருக்கோவில் அமைக்கும் பணி இன்றைக்கு சமீபத்திலே கடந்த 6ஆம் தேதி அன்றைக்கு பூமி பூஜையோடு அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் சுவாமி நித்திய தீபானந்தா மகராஜ் அவர்கள், அவர் பெயரே நித்திய தீபானந்தா, அவர் கையாலே குத்து விளக்கேற்றி அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் அண்ணா அவர்கள் அந்த விழாவிலே முன்னிலை வகித்து ரொம்ப அற்புதமாக ஒரு உரையாற்றினார்கள். ஆடிட்டர் சேது மாதவா, வழக்கறிஞர் புதூர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள், அதே போல எம்ஆர் பிரபு அவர்கள், அதே போல கட்டிடம் கட்டுகின்ற பணியை பெரிய அளவிலே மதுரையிலே செய்து வருகிற அன்பர் அவர்கள் என்று எல்லோரும் இணைந்து அன்றைக்கு இந்த துவக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சதுரடி 3500 என்று தீர்மானிக்கப்பட்டு நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது. கோவில் எழுப்பப்பட வேண்டும். 2 2.5 கோடி ரூபாய் செலவாகும் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள், ஒரு சதுரடி 3500 வீதம் 2 சதுரடி, 5 சதுரடி, 10 சதுரடி என்று உங்களுடைய பெரிவாளுக்காக எழுப்பப்படுகிற கோவிலுக்கு உங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். 1 லட்சம் ரூபாய் வழங்குவருடைய பெயர் கல்வெட்டிலே பொறிக்கப்பட இருக்கிறது. யாருடைய பெயர் அந்த கல்வெட்டிலே பொறிக்கப்பட இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பெரியவா பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே ஒரு மிகப்பெரிய பணியினை நான் எடுத்திருக்கிறேன். நெல்லை பாலு 9426300815 இது என்னுடைய செல்பேசி எண். அங்கே கீழே காணொலிகளை பார்க்கலாம். இருந்தாலும் அது என்னுடைய ஜிபே ஃபோன்பே நம்பரும் கூட. மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்ற பெயரிலே நம்முடைய G102 சாந்தி சதன் குடியிருப்பு, கோச்சடை, மதுரை 16 என்ற முகவரியிலே உங்களுடைய காசோலையை, மணியாடரை கூட நீங்கள் அனுப்பி பெரியவா திருப்படி வருவதற்கு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால்
இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.